ஆண்டின் பொதுக்காலம் 26வது வாரம் வியாழக்கிழமை. புனித காவல் தூதர்கள் நினைவு. புனித காவல் தூதர்கள் பற்றிய கோட்பாடு பாரம்பரிய நம்பிக்கையின் ஒரு கோட்பாடு அல்ல, மாறாக இது விவிலியத்தை அடிப்படையாக கொண்டது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் காவல் தூதர்கள் உதவி செய்வதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த காவல் தூதர்கள் நம்மேல் கடவுள் வைத்திருக்கின்ற அன்பின் நீட்சியாகவும் அவரது பராமரிப்பின் அடையாளமுமாக இருக்கிறார்கள். காவல் தூதர்கள் பக்தி முதலில் துறவற இல்லங்களில் துவங்கியது. இதற்கு வித்திட்டவர் புனித பெனடிக்ட் அவர்கள். அதனைத் தொடர்ந்து புனித பெனடிக்ட் பரப்பிய காவல் தூதர் பக்தியை புனித பெர்னார்ட் கிளேர்வோ 12ஆம் நூற்றாண்டில் இன்னும் அதிகமாக பரப்பி தற்போதைய நினைவு கொண்டாட்ட வடிவத்திற்கு கொண்டுவர வழிவகை செய்தவர் இவர்தான். பிறகு 1500களில் இந்த நினைவு கொண்டாட்டம் பல நாடுகளுக்கு பரவி 1607ஆம் ஆண்டு திருத்தந்தை 5ஆம் பால் அவர்களால் திரு அவையின் அதிகாரப்பூர்வ ரோமைய வழிபாட்டில் இணைக்கப்பட்டது. இன்றைய கற்றளை இறைவேண்டலில் காவல் தூதர்களின் 3 பணிகள் பற்றி நாம் வாசிக்கிறோம். 1, கடவுளை அவர்கள் புகழ்ந்து வழிபடுகிறார்கள். 2, கடவுளின் தூதுவர்களாக செயல்படுகிறார்கள். 3, நம் ஒவ்வொருவரையும் 24/7 கரிசனையோடு கவனித்துக் கொள்ளுகிறார்கள். திருப்பாடல் 91:11. நீர் செல்லுமிடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு கட்டளையிடுவார். சோதோம் கொமோரா போன்ற தீய நகரங்களை அழிக்கவும் லோத்தின் குடும்பத்தை காப்பாற்றவும் கடவுள் தம் தூதர்களை அனுப்பினார். மோசேயின் பணிக்கு வழிகாட்டவும் உறுதுணையாகவும் இருக்கவும் ஒரு காவல் தூதரை கடவுள் அவருக்கு அளித்தார். விடுதலை பயணம் 32:34. இதோ என் தூதன் உனக்கு முன்னால் செல்வார். 40 நாள் நோன்பின் வேளையில் இயேசுவுக்கு உதவியது ஒரு காவல் தூதர். அதேபோல் கெத்சேமனி தோட்டத்தில் இயேசுவை வலுப்படுத்தியது ஒரு காவல் தூதரே. லூக்கா 22:43. விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார். சிறையிலிருந்து பேதுருவை விடுவித்ததும் ஒரு காவல் தூதர்தான். மத்தேயு 18:10. கவனமாயிருங்கள், இந்த சிறு பிள்ளைகளுடைய வான தூதர்கள் என் விண்ணகத் தந்தையின் திருமுன் எப்போதும் இருக்கிறார்கள். இன்றைய நினைவு கொண்டாட்டம் தருகின்ற செய்தி: 1, அடிப்படை இல்லாத பயம், தேவையற்ற கவலை நம்மிடமிருந்து எப்பொழுதும் செல்ல வேண்டும். நமக்கு ஒரு வானதூதர் நம்மை பாதுகாக்க தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளார். பிறப்பு முதல் இறப்பு வரை நம்மை கடவுளிடம் கொண்டு சேர்ப்பது வரை நமக்கு அவர்கள் உதவியாக இருக்கிறார்கள். 2, நம்முடைய எண்ணங்கள், சொல், செயல்களை கவனித்து நல்லதை செய்யவும் தீயதை தவிர்க்கவும் நமக்கு உற்சாகம் ஊட்டுகின்றவர்கள் இந்த காவல் தூதர்கள். 3, கரிசனையான கடவுளுடைய இரக்கத்தின் வெளிப்பாடுகளே காவல் தூதர்கள் என்பதை உணர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய விவிலிய விளக்கத்தை நான் காவல் சமணசு ஜெபத்தோடு முடிக்க விரும்புகிறேன். எனக்கு காவலாயிருக்கிற சர்வேஸ்வரனுடைய சம்மனசானவரே, தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட என்னை ஞான ஒளியால் பிரகாசித்து காத்து நடத்தி ஆண்டருளும். ஆமேன்.